வெல்கம் டு 7 minutes series. இந்த சீரீஸ்ல எல்லா கான்செப்டையும் 7 நிமிஷத்துக்குள்ள படிக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான மோட்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்றத டீடைலா பார்க்கலாம். Hi everyone. இன்னைக்கு இந்த சீரீஸ்ல பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். காஸ் லவ் யூஸ் பண்ணினா இன்னொரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷனா தான் இந்த கான்செப்ட் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் இருக்கு. இந்த ஸ்பெரிக்கல் ஷெல் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு மூணு டிஃபரெண்ட் ஏரியாவை நம்ம சூஸ் பண்ண போறோம். ஒன்னு வந்து அவுட் சைடு த சர்ஃபேஸ், இன்னொன்னு இன்சைடு த சர்ஃபேஸ், மூணாவது பாத்தீங்கன்னா ஆன் த சர்ஃபேஸ். இந்த மாதிரி மூணு சர்ஃபேஸில் என்னுடைய ஸ்பெரிக்கல் ஷெல் எந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொவைட் பண்ண போகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்த போகிறோன்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். காஸ் லவ் தான். ஸோ காஸில் என்ன சொல்கிறாரு, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு Q enclosed by epsilon naught அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு உள்ள சார்ஜ் இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய காஸ் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த சார்ஜ் எங்க இருக்கு, எல்லோ கலர் வெளியில இருக்கு, இதுதான் சார்ஜ். அந்த சார்ஜுக்கு உள்ளதான் நான் ஏரியாவை சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல அந்த சர்ஃபேஸுக்கு உள்ள சார்ஜ் இருக்கா, இல்லை. ஏன்னா காஸ் என்ன சொல்றாரு, சார்ஜ் என்க்ளோஸ்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ எனக்கு இன்சைடு ஷெல், நல்லா கவனிங்க, இன்சைடு ஷெல் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்க முடியும், ஜீரோவா தான் இருக்க முடியும். ஏன் சார், ஏன்னா இங்க பாருங்களேன், இந்த ஃப்ளக்ஸை நம்ம எப்படி சொல்லலாம், EDS which is equal to Q enclosed by epsilon naught. இப்போ இந்த ds இப்படி போனாலுமே டைம்ஸ் dsன்னு வரும். பட் எனக்கு சார்ஜ் அங்க ஜீரோ தான். ஜீரோ பை எனிதிங் becomes ஜீரோ. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த ஷெல் இஸ் ஜீரோ. அடுத்து பாருங்களேன், ரெண்டாவது நம்ம என்ன பண்றோம், அபவ், அதாவது அவுட்டர் ஷெல்லுன்னு வச்சுப்போமே. ஸோ அவுட்டர் சைடு ஆஃப் த ஷெல், இந்த சார்ஜ் இங்க இருக்கு, இந்த சார்ஜுக்கு வெளியில நான் ஒரு ஏரியாவை சூஸ் பண்ண போறேன். அப்போ அதே ஃப்ளக்ஸ் தான் எழுத போறேன். அப்போ ஃப்ளக்ஸ் which is equal to Q enclosed by epsilon naught. இப்போ அந்த வெளியில இருக்கிற அந்த ஒயிட் கலர் சர்ஃபேஸுக்கு உள்ள சார்ஜ் இருக்கா, இருக்கு. அப்போ இங்க காஸ் லவ் நான் பயன்படுத்தலாம். அப்போ காஸ்ல எஸ். அப்போ இது என்னது, ஃப்ளக்ஸ் அப்படின்றது EDS. DS அப்படின்றது ஏரியா. எந்த ஏரியா நம்ம எந்த சூஸ் பண்றோமோ அந்த சர்ஃபேஸினுடைய ஏரியா தான். நல்லா கவனி, அந்த சர்ஃபேஸினுடைய ஏரியா. அப்போ லெட்ஸ் சே இது சென்டர்ல இருந்து என்னுடைய ரேடியஸ், நம்ம சூஸ் பண்ற அவுட்டர் சர்ஃபேஸினுடைய ரேடியஸ் கேபிட்டல் ஆர்னும், ரேடியஸ் ஆஃப் த சார்ஜ் சாரி ஸ்மால் ஆர்னும் கேபிட்டல் ஆர்னு சொல்றேன். அப்போ நம்ம சூஸ் பண்ண ஏரியாவுடைய சர்ஃபேஸினுடைய ஏரியா என்னது, 4 pi small r square equal to Q. Qன்றது என்ன, சார்ஜ். சார்ஜினுடைய ஏரியா என்ன, கேபிட்டல் R. அதுதான் நம்ம இங்க தெளிவா பார்த்துக்கணும், கேபிட்டல் R. அப்ப அதை நம்ம எப்படி சொல்லலாம், 4 pi r square. ஏன்னா சார்ஜ்ன்றது என்ன, சர்ஃபேஸ் தானே. அப்போ சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றது சிக்மா which is equal to Q upon A. Q அப்படின்னா சிக்மா டைம்ஸ் A. அப்போ சிக்மா பை சிக்மா A ஏரியா வந்து அது, and then epsilon naught. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4ம் பையும் கேன்சல். ஸோ இவள் E ஸ்கொயர் சாரி E which is equal to இந்த R கீழே போயிடுச்சு. அப்போ டிவிஷனில் எப்சிலான் நாட்டு ஆர் ஸ்கொயரு, நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா சிக்மா கேபிட்டல் R ஸ்கொயரு. கரெக்டா? ஸோ இது நீங்கள் எப்படி எழுதினாலும் சரி, நம்ம புக்கில் வந்து இதை இப்படியும் சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்க, இந்த Q அப்படியே வச்சுருப்பாங்க. அப்போ இதை மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ E 4 pi r ஸ்கொயர், E மட்டும் இருக்கும், 4 pi r ஸ்கொயர் அப்படி போயிடும். அப்போ இந்த டேர்ம் என்ன இருக்குது, Q enclosed அப்படியே இருக்கும், எப்சிலான் நாட் அப்படியே இருக்கும். இந்த ஏரியாவை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்திருப்பாங்க, 4 pi r ஸ்கொயர் அப்படின்னு. கரெக்டா? இப்போ ஆன் த சர்ஃபேஸ், மூணாவது கண்டிஷனை பாருங்க, ஆன் த சர்ஃபேஸ், அதாவது நம்ம சார்ஜ் எங்கே எடுக்கிறோமோ அதே சர்ஃபேஸை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அதனுடைய ரேடியஸ் என்னவா இருக்க முடியும், ஸ்மால் ஆரும் கேபிட்டல் ஆரும் ஈக்குவல் தான். நான் சூஸ் பண்ற சர்ஃபேஸுடைய ஏரியாவும் சார்ஜினுடைய ஏரியாவும் சேம் தான். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இது ரெண்டும் சேம் அப்படின்னு சொல்லும்போது how we can say, அப்போ ஸ்பெரிக்கல் ஷெல்லில் ஆன் த சர்ஃபேஸில் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்க முடியும், E which is equal to சிக்மா பை எப்சிலான் நாட். இதுதான் என்னுடைய வேல்யூவா இருக்க முடியும். ஏன்னா அது ரெண்டுமே என்ன இருக்கு, சேம் தானே. அது ரெண்டுமே சேம் தானே. அப்போ சிக்மா பை எப்சிலான் நாட் வந்து ஸ்பெரிக்கல் ஷெல்லுடைய வேல்யூ எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்ஸிமம். அப்போ இங்கே பாருங்களேன், ரொம்ப அழகாக
நம்ம ஒரு கிராஃப் வந்து ஃபைனலாக இப்படி கொடுத்துருப்பாங்க. அதாவது இங்கே எல்லாம் டாட்டட் இருக்கும், அதுக்கப்புறம் இப்படி டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே ஆன் த சர்ஃபேஸில். என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, ஸ்பெரிக்கல் ஷெல்லில் மேக்ஸிமம் இருக்குது. என்னுடைய டிஸ்டன்ஸ் போக 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 என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகுது, ஏன்னா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ். அப்போ சர்ஃபேஸில் தான் எனக்கு மேக்ஸிமம் இருக்கும். அப்போ இது என்னது, இன்சைடு. அப்போ இன்சைடு த ஷெல் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு. இன்சைடு செல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0. ஸோ இதுதான் இந்த கிராஃப் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது. பொறுமையாக பாருங்கள். டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.